அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக எடுத்துரைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரம் கோரியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டிராஜிடம் கேட்கலாம். பாண்டிராஜ், விவரங்கள் என்ன? காயத்ரி, தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் அண்மையில் பெய்த மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு விரைந்து நிதி ஒதுக்க கோரவும், அதே போல அதி கனமழையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் மற்றும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து எடுத்துக் கூறி ஆலோசிக்கவும் நாளை புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரம் கோரி கடிதம் எழுதியிருக்கிறார். இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டமானது நாளை டெல்லியில் நடைபெற இருக்கிறது. நாளை நடைபெற உள்ள அந்த 4வது ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் கோவையில் இருந்து விமானம் மூலம் டெல்லி செல்ல இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் டெல்லி செல்லக்கூடிய முதலமைச்சர் அங்கு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கும் நேரம் பெற்றிருக்கிறார். ஏற்கனவே நிவாரண நிதி கோரி கடிதம் ஒன்று எழுதியிருக்கக்கூடிய நிலையில் முதற்கட்ட நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் தற்பொழுது தென் மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் மிக கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும், அதே போல விரைந்து ஏற்கனவே மிக்ஜாம் புயலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்கும், அதே போன்று தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய தென் மாவட்ட பிரச்சனைகள் தொடர்பாக விவாதிப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்று இன்று டெல்லி திரும்புவதாக தகவல். இதன் அடிப்படையில் தற்பொழுது நேரம் கேட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். எனவே நாளை நேரம் ஒதுக்கப்படுகிற பட்சத்தில் மிக்ஜாம் புயலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் மற்றும் தற்போது தென் மாவட்டத்தில் நிலவி வரக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்து ஆலோசனை நடத்துவார் என்றும், மேலும் பாதிப்புகள் தொடர்பான கோப்புகளையும் பிரதமர் நரேந்திர மோடியும் வழங்குவார் என்ற தகவல் வெளியாகிறது. காயத்ரி, பாண்டிராஜ், இப்போ ஏற்கனவே சென்னை உட்பட 4 மாவட்டங்களினுடைய அந்த புயல் கனமழை பாதிப்பு அப்படிங்கறதே அதனுடைய வடுக்கள் இன்னும் ஆறவில்லை. இந்த நிலையில தென் மாவட்டங்கள்ல மேலும் அதீத கனமழை தொடர வாய்ப்பு இருக்குன்னு வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இப்போ தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வெள்ள நிவாரண பணிகள் அப்படிங்கிறது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நிதி கோர வாய்ப்பு இருக்கிறது முதற்கட்டமாக? நிச்சயமாக காயத்ரி, தற்பொழுது அமைச்சர்கள் களத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அதே போல IAS அதிகாரிகளும் தென் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் முதலில் மக்களை பாதுகாப்பான இடங்கள் தங்க வைப்பது உள்ளிட்ட அந்த முதற்கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதன் பின்னராக IAS அதிகாரிகள் சென்றிருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் இந்த 4 மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பான விவரங்களானது அறிக்கையாக பெறப்படும். அதன் அடிப்படையிலேயே நிவாரணம் என்பது உள்ளது. ஆனால் இருப்பினும் கூட தற்பொழுது முதற்கட்ட, அதாவது இடைக்கால நிவாரணம் என்பது ஒரு குறிப்பிட்ட தொகை என்பது கேட்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே கடந்த மிக்ஜாம் புயலின் காரணமாக சென்னையில் 5060 கோடிகளானது இடைக்கால நிவாரணமாக வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் கூட மிக குறுகிய அளவிலான தொகையை நிவாரணமாக இடைக்கால நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தென் மாவட்ட பாதிப்புகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக நேற்றிலிருந்தே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர்கள் தொடர்ச்சியாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட பாதிப்புகளை அங்கிருந்து உடனுக்குடன் தெரிவித்து வேண்டும். பாதிப்பு கடுமையாக இருக்கிறது. எனவே அந்த பாதிப்புகள் எல்லாம் முதற்கட்ட அறிக்கையாக மாவட்ட ஆட்சியர்களிடம் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் இடைக்கால நிவாரண தொகையானது கேட்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காயத்ரி, நன்றி பாண்டிராஜ், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக. வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக எடுத்துரைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரம் கோரியிருக்கிறார். இந்தியா கூட்டணி 4வது கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் கோவையில் இருந்து இன்று விமானம் மூலம் டெல்லி பயணிக்கக்கூடிய நிலையில் நாளை பிரதமரை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைப்பதற்காகவும் பாதிப்புகள் தொடர்பாக எடுத்துரைப்பதற்காகவும் பிரதமரிடம் நேரம் கோரப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக 4 அமைச்சர்கள் மேலும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது பிரதமரை சந்திப்பதற்கான நேரம் என்பது கோரப்பட்டிருக்கிறது.